கொடு பணி நியமன ஆணை கொடு விடியல் அரசே எங்களுக்கு ஒரு விடியல் தா விடியல் அரசே எங்களுக்கும் விடியல் தாருங்கள் விடியல் அரசே எங்களுக்கும் விடியல் தாருங்கள் ஆணை கொடு பணி நியமன விடியல் அரசே எங்கள் வாழ்வில் விடியல் தாருங்கள் ஆணை கொடு உணவு பாதுகாப்பில் உதாசீனம் ஏன் ஆணை கொடு பணி நியமன ஆணை கொடு உணவு பாதுகாப்பில் உதாசீனம் ஏன் விடியல் அரசே எங்கள் வாழ்வில் விடியல் தாருங்கள். இங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க அனைவருமே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தேர்வு எழுதி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். இவங்களுக்கு பணி நியமனம் இன்னும் வழங்கவே இல்லை, 1.5 வருஷம் ஆகுது. இந்த உணவு பாதுகாப்புத்துறை மட்டுமே இல்லாமல் ஆசிரியர், ரயில்வே இப்படின்னு எல்லா துறையிலையுமே எக்ஸாம் மட்டும் வைக்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க, ஆனால் வேலை தரமாட்டுறாங்க. இதேமாரி தான் இந்த தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால ஒவ்வொன்றுமே நம்ம போராடி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. வழங்குக பயிற்சி கொடுத்த எங்களுக்கு பணி நியமன ஆணை எப்போது பயிற்சி கொடுத்த எங்களுக்கு பணி நியமன ஆணை எப்போது உணவு பாதுகாப்பில் உதாசீனம் வேண்டாம் அரசே உணவு பாதுகாப்பில் உதாசீனம் வேண்டாம் அரசே விடியல் அரசே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடியல் கொடு விடியல் அரசே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடியல் கொடு பணி நியமன ஆணை வழங்குக பயிற்சி கொடுத்த எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க தயக்கம் ஏன் பயிற்சி கொடுத்த எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க தயக்கம் ஏன் உணவு பாதுகாப்பில் உதாசீனம் வேண்டாம் அரசே விடியல் அரசே வாழ்க்கைக்கு ஒரு விடியல் கொடு. நாங்கள் எல்லாருமே பின்னாடி நிற்கிற 97 நபர்கள் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலயமா நடத்தப்பட்ட 131 உணவு பாதுகாப்பு அலுவலருக்கான காலி பணியிடங்களுக்கான நடத்தப்பட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண் பெற்று மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் சான்றிதழ் சரிபார்ப்புகளை முடித்து அதன் பிறகு உணவு பாதுகாப்புத்துறை ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் துறை ரீதியான சான்றிதழ் சரிபார்ப்புகளை முடித்து அதுக்கப்புறம் காவல்துறையோட சான்றிதழ் சரிபார்ப்புகளை முடித்து எங்களுக்கு ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க மூலயமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் பூந்தமல்லியில் 5 நாட்கள் அறிமுக பயிற்சி வகுப்பு கொடுத்தாங்க. இந்த அறிமுக பயிற்சி வகுப்பில் எல்லா செலவையுமே அரசை ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது எப்படி நாங்கள் உணவு சாம்பிள் எடுக்கிறது, உணவு எப்படி நீதிமன்ற வழக்குகளை சந்திக்கிற மாதிரி எல்லா பயிற்சியுமே எங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு ட்ரைனிங் முடித்த பிறகு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு 10 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு பணி நியமன ஆணை இமெயில் மூலயமாவோ அல்லது லெட்டர் மூலயமாவோ இருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 வருடம் கழிச்சும் இன்று வரை உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுது. அதாவது 1.5 வருடம்னு நாங்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டதுலேருந்து சொல்கிறோம். ஆனால் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்போ தொடங்குச்சுன்னா 2021 10வது மாதம் அக்டோபர் மாதம் இந்த நோட்டிஃபிகேஷன் 131 காலி பணியிடங்களுக்கு வந்துடுங்க. அதுக்கான எக்ஸாமே அடுத்த 1 வருஷம் கழிச்சு 2022 தான் நடந்துச்சு. அதுக்கான ரிசல்ட் பிப்ரவரி மாதம் 2023 ரிசல்ட் வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாம் முடிஞ்சு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது மார்ச் மாதம் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு மொத்த பீரியடு 4 வருடமாக நாங்கள் காத்திருக்கிறோம். அதாவது 2021 131 காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் ரீசெண்டாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டபோது 165 காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆகவே இவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தும் அரசு பயிற்சி கொடுக்கப்பட்ட அதாவது 97 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்காது ஏன் அப்படின்றது கேள்வி இருக்குது. நாங்கள் இது தொடர்பாக அதாவது ஃபுட் எம்ஆர்பி மெம்பர் செக்ரட்டரி அவங்களையும் பார்த்துருக்கோம், ஃபுட் கமிஷனர் அவங்களையும் பார்த்து சொல்லியிருக்கிறோம், ஹெல்த் செக்ரட்டரியை பார்த்து சொல்லியிருக்கிறோம், ஹெல்த் மினிஸ்டரை பார்த்து சொல்லியிருக்கிறோம், ப்ளஸ் சிஎம் செல்லுக்கும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்கள் புகாரை தெரிவிச்சிருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் நாங்கள் சந்தித்து அதுக்கப்புறமும் நாங்கள் போய் கேட்ட பொழுது வழக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி
மாதிரி நாங்கள் பயிற்சி கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கலை அப்படின்னு சொல்லி நீதி கேட்டதுக்கு 25 செப்டம்பர் 2023 பயிற்சி கொடுக்கப்பட்ட 97 நபர்களுக்கு பணி நியமன ஆணை 2 மாதத்துக்குள்ளார வழங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அக்டோபர் போன வருஷம் செப்டம்பர் மாதம், அடுத்து செப்டம்பர் அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி 2 மாதம் முடிந்த பிறகு பணி நியமன ஆணை வழங்கலைன்னு நாங்கள் ஏற்கனவே பத்திரிகை நிருபர்களை சந்தித்தோம். அப்போ என்ன சொன்னாங்க, எம்ஆர்பி சைட்லேருந்தும் ஃபுட் கமிஷனர் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு தலைமை வழக்கறிஞர்கிட்டருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு நாங்கள் உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்படி சொன்னதுக்கப்புறம் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் எகைன் வந்து தேர்தல் அப்போ நாங்கள் சந்தித்தோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, எங்களுடைய பணி நியமன ஆணைக்கு எதிராக போடப்பட்ட வழக்குக்கு 2 நீதிபதி கொண்ட அமர்வு வந்து தடை போட்டுட்டாங்க. எதை சொல்லி தடை போட்டுட்டாங்கன்னா, அதாவது வழக்கு தொடுத்திருக்கிற நபர்கள் அவங்களுடைய மதிப்பெண் வந்து மெரிட் ஆம்பிட்டுக்குள்ளாரே வரல. பின்னாடி நிற்கிற எல்லா நபர்களும் 86லேருந்து 72 மார்க், அவங்களுடைய 72 மார்க் தான் எங்களுடைய கடைசி மார்க்காகவே இருக்குது. ஆனால் வழக்கு தொடுத்திருக்கிற நபர்களோட மதிப்பெண் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் வந்து FSSAI ஆக்ட் படி உணவு பாதுகாப்பு அலுவலருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேயே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குக்கு அவங்க தடை போட்டிருந்தாங்க. இப்போது பெரும்பாலான வழக்குகளுக்கு அவங்க தடை வழங்கிட்டாங்க. இப்போது மறுபடியும் நாங்கள் போய் கேட்டபோது என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்குகள் எதுவுமே இல்லாத போது தான் நாங்கள் பணி நியமன ஆணை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வழக்குகள் எதுவுமே இல்லாத போது தான் பணி நியமன ஆணைனா அது இன்னும் பல வருடங்கள். ஆனால் அது வரைக்கும் எங்களால் நாங்கள் பயிற்சி கொடுக்கப்பட்ட நபர்கள் ஏன் வெயிட் பண்ணணும்? நாங்கள் கல்வி சான்றிதழ், அதாவது FSSAI ஆக்டில் கொடுக்கப்பட்ட கல்வி தகுதியும் இருக்குது, மார்க்கும் இருக்குது, மெரிட் பேஸ்லையும் வந்திருக்கிறோம். இவ்வளவையும் தாண்டி நாங்கள் என்ன, அதாவது ஒரு சாமானியனா எங்களால் வந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்க முடியும், தயாராக முடியும், அதுக்காக செலவு பண்ணி ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண முடியும். அதையும் தாண்டி தேர்ச்சி பெற்ற பிறகு நாங்கள் வந்து வழக்காடு மன்றத்துலேயும் நாங்கள் போய் நீதி கேட்கறதுக்கு ஒரு அமௌண்ட், இந்த இதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். செலவு பண்ணதை விட எங்களுக்கான மன உளைச்சல்கள் அதிகம். ஏன்னா இளைஞர்களாக இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வேலை வாய்ப்புல இதுக்கு இந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்களாம் வேறு வேலைகள் இருக்கோம், அந்த வேலைகளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டபோது, ஒன்று இங்கே வாங்க, இல்லைன்னா நீங்கள் அந்த வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போது நான் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் PhD இன் அக்ரிகல்ச்சர் படித்தேன். எனக்கு 2 வருஷம் இருந்துச்சு, ஆனால் 6 மாதம் தான் டைம் கொடுக்க முடியும்னு சொல்லி சொன்னதுனால சரி ஓகே PhD வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேங்க. இப்போ நேரம் நான் அங்கே படிச்சிருந்தேன்னா எனக்கு PhD நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிலைமை இங்கே பல பேருக்கு இருக்குங்க. எல்லாமே தனியார் வேலையை விட்டுட்டு இந்த 2 வருஷமாக வேலை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இந்த வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த பதில அரசு தரப்போகிறாங்கன்றதை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். இன்னொரு விஷயம் என்னதுன்னா, TNPC மாதிரி பெரிய தேர்வாணையங்களை அரசும் சரி மக்களும் சரி கண்டுக்கிறாங்க. இந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலயமாக நிரப்பப்படுற சீட்டுகளை கூட யாருமே கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா எங்களுடைய குறைகளையும் மக்கள் கொண்டு வந்து அரசும் கண்கொண்டு எங்களுடைய குறைகளையும் நிவர்த்தி பண்ணி வைக்கணும், எங்களுடைய பணி நியமன ஆணையை வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ். எவ்வளவு நம்ம வாங்கின மதிப்பெண்ணுக்கும் நாங்கள் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு அரசு அலுவலராக பணி நினைச்ச அந்த எண்ணத்துக்கும் இப்போ காலதாமதம் ஆகி இவ்வளோ நாள் ஆகி எங்களுக்கு வந்து போடாமல் இருக்கிறது அவ்வளோ மன உளைச்சலை உண்டு பண்ணுது. அதனால் நான் கடைசியாக சொல்ல வேண்டியது, செவிகைப்பை சொற்பொருக்கு பண்புடை வேந்தன் கவிகைக்கு தங்கும் உலகு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. மக்களின் குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்கிற மன்னனின் கீழ் மக்கள் வாழணும்னு விருப்பப்படுவாங்க. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும், இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஐயாவும், ஹெல்த் மினிஸ்டர் ஐயாவும் எங்களுடைய குறைகளை கேட்டு எங்களுக்கு பணி நியமன ஆணையை உடனே வழங்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பணி நியமன ஆணை வழங்காமல் அரசு தரப்புலேருந்து எந்த பதிலும் சொல்லாமல் நாங்கள் எங்களுடைய அமைதியான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்தாங்க. ரொம்ப நன்றி. என் பேர் விக்னேஷுங்க. ஆஃபீஸில் செலக்டான கேண்டிடேட் ஒர்க் பண்ணேன். 2021 நான் டெலிவரிக்கு போகும்போது நான் அப்ளை பண்ணி முடிச்சு 1 வருஷம் கழிச்சு அந்த எக்ஸாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 5 குழந்தையோட தான் நான் எக்ஸாம் எழுதுறேன். இப்போ என் குழந்தைய வந்துட்டு ப்ரீகேஜி வந்து ஜாயின் பண்ணிட்டான். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட அவளே ஸ்கூலிங்கே நான் அனுப்பிட்டேன். இன்ன வரைக்கும் எனக்கு வந்து பணி நியமன ஆணை வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செலக்டான 97 பேரில் 55 பேருக்கு மேலே பெண்கள் தான். இதே மாதிரி ஸ்ட்ரகிள் நான் மட்டும் பண்ணல, இதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸை வந்துட்டு தாண்டி தான் வந்துட்டாங்க. பெண்களாக வந்துட்டு இந்த குறைபாடுகளை மட்டும் நான் வந்து சந்திக்கல, நிறையா இதை வந்து தாண்டி தான் வரும். இதை வந்து மகளிருக்கான அரசு அப்படிங்கிறத இன்னும் நம்பிட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அரசு செயல்படணும், இதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் வேறு என்ன எக்ஸாமுக்கு எதுவும் உங்களுக்கு ட்ரை பண்ணல? வேலைக்கு பண்ணிட்டு தாங்கண்ணா இருக்கிறோம். ட்ரை பண்ணுங்க.
என் பேர் வந்து சரண்குமார். நானும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரில் செலக்ட் ஆகிருக்கேன். எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒரு ரெடி. என் பேர் வந்து எம் சரண்குமார். நான் வந்து எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு ட்ரை பண்ணிருந்தேன், கிடச்சிது. அந்த டைமில் பார்த்து எஃப்எஸ்ஓ எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன், அதுவும் எனக்கு கிடச்சிது. வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ட்ரைனிங்கும் 5 days கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் போலீஸ் வெரிஃபிகேஷனும் முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கேரண்டியில் வந்து நான் வந்து அந்த ஜாப் ப்ரைவேட் ஜாப்புக்கும் போகாமல் ஸோ இது வந்துடும் நான் வெயிட் பண்ணிருந்தேன். போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுனால ப்ளஸ் நாங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் போய் விசாரித்தோம். அவங்களும் வந்துட்டு கேஸ் முடிச்சதும் போட்டுருவோம், அந்த ஒரு டைப் பீரியட் சொன்னாங்க, ஜூலை போடுறோம், ஆகஸ்ட் போடுறோன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஏதோ ஒரு ஹோப்பில் கண்டிப்பாக வந்துடும்னு நம்பிக்கையாக இருந்தோம். பட் காலம் தான் தள்ளி போச்சே தவிர எங்களுக்கு இப்போ வரைக்கும் பாசிட்டிவான பதில் எதுவுமே வரல. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் தள்ளி போயிடுச்சுங்க. இதில் நாங்கள் ஸ்டெப் எடுக்கலன்னு கிடையாது. நாங்களும் மினிஸ்ட்ரியும் 2 டைம் பார்த்தோம், அப்புறம் ஹெல்த் செக்ரட்டரிஸும் ஒரு 5 times மேலே பார்த்தோம். இப்போது டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் பார்த்த கணக்கில் 10 டைம் நாங்கள் பார்த்துட்டோம். ஒரு டைமும் கேஸ் இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, நாங்கள் எல்லாமே வெரிட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கோம், எல்லாமே முடிச்சு ட்ரைனிங் முடிச்சு போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சு நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கோம். பட் அவங்களோட கேஸ் போட்டவங்களுக்கு வந்து ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இல்லை. அவங்களுக்கு தான் கொஷின் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே தவிர அவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணணும் தான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரில. அவங்க வெயிட் பண்ணலாம், அவங்க கேஸ் போட்டு அவங்க வரணும்னு, அவங்கள வர வேணாம்னு எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க வெயிட் பண்ணி வரட்டும். பட் அவங்களுக்காக எங்களை எத்தனை நாளுக்கு வெயிட் பண்ணி வைப்பீங்க? ஆல்ரெடி 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ எங்களோட வாழ்வாதாரத்துக்கு கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லணும் தான் தெரியல. நாங்கள் ஒரு டைம் வந்து கேட்குறோம், இப்போ போட்டுறோன்னு சொல்கிறோம். அதோட நம்பிக்கையோட தான் திருப்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறோமே தவிர இன்ன வரைக்கும் எந்த சொல்யூஷனும் எங்களுக்கு வரல. இன்னொன்று எம்ஆர்பியில் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் சர்ஜன் கேஸ் இருந்தது, ஃபார்மசிஸ்ட்டு, அப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எல்லாத்துலேயுமே கேஸ் இருந்தது. ப்ளஸ் டிஎன்பிசிலையும் குரூப் 2 குரூப் 4 எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயும் கேஸ் இருந்தது. பட் அவங்க பொருட்படுத்தாமல் கேஸையும் முடிச்சிடுறாங்க. பட் முடிக்காத பட்சத்தில் பேஸ்ட் ஆன் டெட் பெட்டிஷன் சொல்லிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட்டை இஷ்யூ பண்ணிடுறாங்க. நாங்களும் அதை பொறுத்து தான் இப்போ எலெக்ஷன் இருக்குன்றதுனால நாங்களும் பொறுமையாக இருந்தோம். எலெக்ஷன் முடிஞ்சோ போட்டுருவாங்கன்னு வெயிட் பண்ணோம். பட் இப்போ வரைக்குமே போடலை. எங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம்னா, எங்களோட ரெக்ரூட்மெண்ட் மட்டும் கவர்மெண்ட் ஏன் உதாசனப்படுத்துதுன்னு தெரியல. மற்ற எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் முடிச்சு போட்டாங்க. நாங்கள் எவ்வளோ தான் நாங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்பட்டோம், நாங்களும் ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் எங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கண்டுக்காத மாதிரி தான் இருக்குது. அதோட ஆதங்கத்தை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். எங்களோட வாழ்வாதாரத்துக்கு கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சீக்கிரமாக பணி நியமன ஆணையம் வழங்கணும்னு தாழ்மையோட வேண்டிக்கிறோம். என் பேர் எம் சரண்குமார். இவங்க வந்து வெயிலில் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணி அவங்களோட உரிமையை வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.